தூத்துக்குடியில் வந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலை எல்லாமே போய்விட்டது. இப்போ எந்த தொழிற்சாலையும் வர்றதுக்கு பயந்து போயிருக்கிறாங்க. இன்றைய சூழ்நிலையில் எல்லா கிராமத்துலேயும் எல்லா குடும்பத்திலையும் ஒரு 5லேருந்து 10% பையங்க படித்து ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 4-5% வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் குடும்பம் ஓரளவுக்கு பழைய வறுமை நிலையிலேருந்து மாறி வந்திருக்காங்க. இருந்தாலும் வேலைவாய்ப்பு என்பது அங்கே கண்டிப்பாக தொழிற்சாலை இருக்கப்பட வேண்டும். ஒப்பளங்கள் இன்றைய தினம் அழிந்து வருகிறது. சொல்ல மாட்டோம், அது குறைந்து வருகிறது. தூத்துக்குடியில் வந்து ஒரு 50,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி ஆகிட்டு இருந்ததுன்னு சொன்னால் இப்போ 3 லட்சம் ஏக்கர் ஆகுது. ஆனால் தூத்துக்குடியில் வந்து குறைவதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று டென்சிட்டி குறைவது காரணம், இன்னொன்று ஸ்டெர்லைட் ஆலை வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து நடந்த துப்பாக்கி சூடு, அன்றைய இருந்த எதிர்க்கட்சிகள் பூராமே வந்து இதை ஒரு பேசும் பொருளாக்கி இதை ஒரு தீராத வடுவாக உண்டு பண்ணிட்டாங்க. ஆகையினால இன்னும் வந்து ஸ்டெர்லைட் என்பது ஒரு தீண்டத்தகாத ஒரு பொருள் மாதிரி மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆகையினால அரசியல்வாதிகளை தொடர்றதுக்கு பயப்படுறாங்க. ஸ்டெர்லைட்டை ஆதரித்தால் நாம் ஏதோ தப்பு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. எல்லாருடைய மனதிலும் ஸ்டெர்லைட் வர வேண்டும் என்று சொல்ல நினைப்பிருக்கின்றது. வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட வந்து புதிய தொழிற்சாலைகளை திறக்கிறது வந்து அரசுக்கு எப்போதுமே பெரும் சவாலாக தான் இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஆதரவு இருக்கும், இன்னொரு பக்கம் எதிர்ப்பு இருக்கும். இந்த நிலைமையில் வந்து புதிய தொழிற்சாலைகளை திறப்பது குறித்தும் இல்லை மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை திறப்பது குறித்தும் பேசுவதற்காக நம்மிடையே INTUC-வின் தேசிய அமைப்பு செயலாளர் கதிர்வேல் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து உரையாடுவோம். ஸ்டெர்லைட் ஆலையை மூடணுங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட குரலாக இருக்குது. ஆனால் நீங்கள் மட்டும் நீண்ட காலமாக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டே வரீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஸ்டெர்லைட் ஆலையை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே வேலை பார்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால் வந்து பயனடைந்த சிறிய குறுகிய அதிபர்கள், அதுவும் ஆயிரக்கணக்கான உள்ளவங்க. இந்த ஸ்டெர்லைட்டு ஆலை மூடினதுக்கும் இப்போ போராட்டம் நடத்தவங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. இது ஒரு வெளிநாட்டு சதி. ஏன்னு சொன்னால் ஸ்டெர்லைட் என்பது ஒரு தாமிரத்திலேருந்து வரக்கூடிய ஒரு மெட்டலேருந்து வரக்கூடிய ஒரு பொருள் தான். அது இந்தியாவிலே வந்து இதே மாதிரி வந்து இரும்பு, அலுமினியம் எல்லாமே எடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதே ஸ்டெர்லைட் போன்ற காப்பர் தொழிற்சாலை குஜராத்தில் இருக்குது. இதை விட 3 மடங்கு உற்பத்தி பண்ணுறாங்க. ராஜஸ்தானில் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது. தூத்துக்குடி மட்டும் செயல்படக்கூடாது என்பது அங்குள்ள ஒரு சில கூட்டத்தினுடைய முடிவு. ஆகையினால் அதை ஆதரிப்பவர் அதிகமாக இருக்கின்றார்கள், எதிர்ப்பவர்கள் கொஞ்சம்தான் இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் நிறைய ஆலைகள் செயல்பட்டு இருக்காங்க. மக்கள் அந்த ஆலைகளும் எதிர்ப்பு தெரிவிக்கல. குறிப்பாக ஸ்டெர்லைட்டுக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தினதுனால தானே இந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி வெளிநாட்டு சதின்னு நம்ம குற்றம் சாட்ட முடியும்? தூத்துக்குடியில் நீங்கள் வந்து அந்த பகுதியுடைய இருக்கக்கூடிய ஜாக்ராபி உங்களுக்கு தெரியாமல் சிலர் பேசக்கூடிய சமாச்சாரம். தூத்துக்குடியில் 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மில் அது மூடப்பட்டு விட்டது. அது இவங்க காரணம் இல்லை, பொதுவாக மூடப்பட்டு விட்டது. ஒரு மில் இல்லை, 3 மில் மூடப்பட்டு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அங்கே உப்பளங்கள் பெருமையாக இருந்தது. உப்பளங்களும் அந்த இடப்பற்றாக்குறையால் இங்கே வந்துட்டு வேறு எந்த தொழிற்சாலையுமே வரல. ஓடிக்கிட்டு இருக்கிறது ஸ்பிக்கும் டேக் மட்டும் தான் ஓடிக்கிட்டு மத்திய அரசு நிறுவனமான கனநீர் ஆலை அங்கே ஓடிக்கிட்டு அவ்வளோதான். வேறு எந்த தொழிற்சாலையும் வரல. வின்பாஸ்டர் சொல்கிறாங்களே தவிர அது எந்த அளவு வருதுன்னு தெரியல. 2வது வந்தாலுமே வந்து அந்த கார் மார்க்கெட் வந்து இந்தியாவில் எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. அது வரவேற்க தகுந்த ஒன்று. பட் அது மட்டும் உற்பத்தி கிடையாது. அதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் வின்பாஸ்ட் ஆரம்பித்து ஒரு 100 பேருக்கு கூட வேலை கிடையாது. ஸ்டெர்லைட்டை நீங்கள் ஆரம்பிச்சேன்னு சொன்னால் காலையிலே வந்து ஒரு 3000 பேர் வந்துடுவான் லேபருக்கு. விளிம்பு நிலை மக்கள் 3000 பேர். ஒரு 1000-2000 பேர் லாரி டிரைவர் கண்டக்டர் வந்துடுவாங்க. 5000 பேர் டெய்லி காலையில் வந்து மார்க்கெட் எக்கனாமி, சந்தை பொருளாதாரத்துக்கு அவன் பணத்தை கொண்டு போயிடுவான். 500 ரூபா 1000 ரூபான்னு சொல்லி. அதனால்
ஸ்டெர்லைட் போன்ற ஆலைகளை வரவிடாமல் தடுத்தது என்பது வெளிநாட்டு சதி என்பது நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது ஸ்டெர்லைட்னு சொல்லிட்டீங்களே தவிர இதுவரை கடந்த அரசோ இப்பொழுது உள்ள அரசோ அல்லது மத்திய அரசோ அந்த ஆலை மீது, ஆலை அதிபர் மீது, ஆலை அதிபர் இல்லாமல் ஆலை அதிகாரிகள் மீது எந்த வழக்குமே பதிவு செய்யவில்லை. இல்லை, நீங்கள் வழக்கு பதிவு செய்யலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆலை மேலே தொடர்ச்சியாக விதிமீறல்களுக்கு அபராதம் விதித்தது, அவங்கள 100 கோடி ரூபாய் பொதுமக்களுக்கு நிதியாக கட்டணும்னு சொன்னதுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கண்டிப்பு அது நடந்துக்கிட்டே தானே இருந்திருக்கு. 100 ரூபாய் கட்ட வேண்டும் என்பது நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆமாம். அது சிஎஸ்ஆர் ஃபண்டு. அந்த ஃபண்டு கலெக்டர் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது. எந்த செலவுமே பண்ணலை. விதிமீறலாம் செலவு பண்ணியிருக்கலாமா? எந்த செலவுமே பண்ணலாம், அப்படியே பணம் தான் இருக்குது. இன்றைக்கி கூட இன்னும் ஆசான் டேட் இப்போ வரைக்கும் கலெக்டர் இந்த ஃபண்ட் அப்படியே இருக்குது. இல்லை, இப்போ பொதுமக்கள் தொழிற்சாலை மேலே ஒரு கோபத்திலையோ உணர்ச்சி வசப்பட்டோ குற்றம் சாட்டலாம். இல்லை அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு நோக்கத்தில் குற்றம் சாட்டலாம். ஆனால் கடைசியாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் போதும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலையை மூடணுங்கிறது எங்களோட நோக்கம் இல்லை, நீங்கள் நிறைய நாட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க, ஆனாலும் நிறைய விதிமீறல்கள் பண்ணதுனால நாங்கள் மூட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விதிமீறல் சொன்னால் எந்த விதிமீறல் சொல்லணும் இல்லையா? சுற்றுச்சூழல் பாதிப்பு, சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்குது? சுற்றுச்சூழலை பாதிக்குன்னு சொன்னால் தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட்டுக்கு இருக்கக்கூடிய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறான் நிலக்கரி மூலமாக. நிலக்கரி எரிந்து சாம்பலாகி அது மனிதனுடைய லங்ஸ், நுரையீரலை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான ஒரு தொழிற்சாலை அது ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாதிப்பு ஏற்படுத்துது. ஸ்பிக்கு அம்மோனியா ஓடுது. சிறு சிறு தொழிற்சாலைகள், மீன்படுத்த தொழிற்சாலைகள் அடிக்கடி விபத்து ஏற்படுது அம்மோனியாவால். இதில் எந்த இது பாதிப்பும் இல்லையே. அங்கே இருக்கக்கூடியலே அதெல்லாம் கெமிக்கல் சேஞ்சு, இது மெட்டல் சேஞ்சு. அது மட்டும் இல்லை, இது நாட்டுக்கு தேவையான ஒன்று. இன்னும் இங்கேயும் இல்லை. இதே மாதிரி தொழிற்சாலை குஜராத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது. அப்படி ரொம்ப இந்த தொழிற்சாலை மட்டும் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணங்கள் என்ன? ஒன்று, இன்றைக்கி இதையெல்லாம் தெரிஞ்சு மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி கனிம வளங்கள் எடுப்பதை யாரிடமும் அனுமதி பெற வேண்டியது அவசியம் இல்லை என்று இன்றைக்கி மத்திய அரசு ஒரு இது கொடுத்துருக்கு. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்கக்கூடாது. அரியாப்பட்டியா அங்கே எதுவும் எடுக்கக்கூடாது, இதுதான் எடுக்கக்கூடாது, மண்ணாக எடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் மனித குலத்துக்கு தான் எல்லாமேவும். அது அங்கேயே மனிதன் என்ன செய்ய போகிறான்? நல்ல சாலைகள் போடணும். இல்லை, அது மாதிரி எடுக்கிறது ஒன்றும் அந்த பகுதி மக்களுக்கு பயன்படுறது இல்லை. ஒரு பெரும் முதலாளிகள் பயன்படுறதுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி தானே அந்த வளங்கள் பயன்படுது. மக்கள் அதனால் எங்கே பயனடைகிறாங்க? உங்களுக்கு மக்கள் பயனடைகிறது என்பது அதுதான் சொல்கிறேன். நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு நாளைக்கு 5,000 பேர் சொன்னால் ஒவ்வொரு லேபர் கையிலையும் 500 பணம் கூலி சம்பளம் கிடைக்கிது. அந்த கூலி சம்பளம் கிடைக்கிறது மூலமாக அவன் வேலை பார்க்குற நேரம் 8 மணி நேரத்துக்கு பதில் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் வேலை பார்ப்போம்னு வைங்களேன். அந்த 5,000 பேருடைய பணமும் கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாயும் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் எக்கனாமி போயிடும். இவன் சம்பளம் வாங்குகிறான், இவன் குடும்பம் ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், பெருசாக இல்லை. அதே நேரத்தில் அந்த பணம் மார்க்கெட்டுக்கு போய் மார்க்கெட்டில் அங்கே ஒரு சந்தை பொருளாதாரத்தை மாற்றி விடும். இந்தியா போன்ற நாடுகளில் தூத்துக்குடியில் தொழிற்சாலை ஸ்டெர்லைட்டுடைய எதிர்ப்பினாலேயே தூத்துக்குடியில் எந்த ஒரு தொழிற்சாலையும் வராத காரணம் அது ஒன்று தான் மெயின் காரணம். என்ன ஆகையினால அது வெளிநாட்டு சதியை தூண்டுதல் காரணமாக வெளிநாட்டு சதி. அது மட்டும் இல்லை, சென்னை சேலம் 8 வழிச்சாலைன்னு பாட்டினாங்க. இப்போ அது என்ன, அதே சாலை இப்போ போடுறாங்க. அந்த சாலையை நிப்பாட்டினாங்க, விவசாயிகளுடைய இடங்களும் எடுக்காங்க. விவசாயிகளுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய உணவை தரக்கூடிய நிலங்களை எடுக்கக்கூடாதுனாங்க. நியாயமான கருத்து இருந்தது. ஆனால் உணவை எடுப்பது என்பதை விட சாலை போக்குவரத்து என்பது இது முக்கியம் என்பது மக்களை தீர்மானித்து கொள்ள வேண்டும். இப்போ தீர்மானிச்சுதான் வருது. அதனால் மனித குலம் என்பது இன்றைய தினம் பார்க்குறீங்க நீங்கள் எல்லாமே. இன்றைக்கி இருக்கக்கூடிய வீடுகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்லூரிகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய படிப்புகள், இதுக்கு எல்லாமே வளர்ச்சி என்பது எல்லா இடத்துலையும் வரப்பட வேண்டும். அது எந்த வகையில் தடுத்தாலும் அது சரியாக இருக்க முடியாது. இல்லை, வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அந்த மக்களோட வாழ்வாதாரமும்
நோய் பாதிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறையும் அவசியம் தானே. அதை வந்து அரசு உறுதிப்படுத்தணும், மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரு அரசோட பொறுப்பு தானே. அதுக்கான துறை வந்து அரசாங்கத்தில் இருக்குது. அரசாங்கத்தில் அந்த மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது, ஒரு மற்றபடி அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அரசாங்கத்துடைய கையில் இருக்குது. அவங்க தான் அதை பாதுகாத்து இருக்க வேண்டும். மாறாக இந்த தொழிற்சாலையில் 13 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்துருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு, வருந்தக்கூடியது தான், மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்தில் அதிலிருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி சிவகாசியில் 2 மாதத்துக்கு ஒரு வட்டம் 10 பேர் இறந்துகிட்டே இருக்காங்க. அது எப்படி அது நம்ம அலோவ் பண்ணுறோம்? அது வந்து அலோவ் பண்ணுறதில்ல, அலோவ் பண்ண விபத்து. அது நம்ம விபத்துக்கு வந்து அது தடுக்கிறதுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் அரசாங்கம் வச்சிருக்கு. அதையும் மீறி நடக்காது. உரிமையாளர்கள் கைது செய்யப்படுறாங்க, அந்த மாதிரியான அது நடக்கலாமே தவிர இறந்தது தான். ஆனாலும் கூட அந்த தொழில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஹெல்மெட் போடாமல் லிக்கர் அடித்து சாப்பிட்டுட்டு ரோட்டில் வந்து பயணம் செய்யக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகி அதன் மூலமாக தினம் ஒன்றுக்கு இந்தியா பூராமே வந்து 100-120 பேர் மரணமடைகிறாங்க. இல்லை, இப்போ தனி மனிதர்கள் தவறு இந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்படுற உயிரிழப்பையும் இந்த மாதிரி பெருநிறுவனங்களால் ஏற்படுற உயிரிழப்பு இல்லை வந்து சமூக பாதிப்பையும் ஈக்குவலைஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் போபால் விஷவாயு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டேஞ்சரான சமாச்சாரம். போபால் விஷவாயு எத்தனை கோடி வந்தாலும், எவ்வளவு மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தாலும் போபால் விஷவாயுவை அனுமதிக்க முடியாது. ஆனால் இது ஒரு மெட்டல் சேஞ்ச், அதாவது தாது உலோகங்கள் எடுக்கிற ஒரு இது, அலுமினியம் போன்று, இரும்பு போன்று, தாமிரம் ஒரு தாது, அவ்வளோதான். இதில் ஒரு பெரிய விபத்து ஏற்படலாமே தவிர கெமிக்கல் சேஞ்சினால ஒன்றும் வராது, வாய்ப்புனால ஒன்றும் வர வாய்ப்பே இல்லை. அது மாதிரி வர நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஒரு பெரும் பாதிப்பு இல்லை, உயிரிழப்பை பற்றி பேசுகிறீங்க. ஆனால் வந்து உடல்நிலை பாதிப்பு, அவங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்மாக வந்து ஒரு தீராத நோய்களை கொடுக்கறது, நீர்வளம் நிலவளத்தை பாதிப்பு ஏற்படுத்துறதுன்னு ஒரு பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்குது. அதை நம்ம வந்து பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மக்கள் இன்னும் ஒரு 10-20 தலைமுறையாக அந்த நிலப்பகுதியில் தான் வாழ போகிறாங்க. அவங்களுக்குன்னு எந்த வாழ்வாதாரமும் இருக்காது. நிலமும் நீரும் தான் அவங்களோட அதிகபட்ச வாழ்வாதாரம். அது பாழாகும்போது அவங்க கேள்வி எழுப்ப தானே செய்வாங்க. அது வந்து நீர் பாதிப்பு, நீர்வளம் பாதிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் சொல்கிற மாதிரி உடல்நிலை பாதிப்பான ஏற்படக்கூடிய பொருள் அங்கே உற்பத்தி பெறப்படல. அது எங்கே வரும்னு சொன்னால் ரசாயன ஆலைகளில் வரும். ரசாயன ஆலை தூத்துக்குடியில் இருக்குது, மிக பெருசாக இருக்குது. இது ஸ்பிக் ரசாயன ஆலை, ஸ்பிக் இருக்குது, டேக் இருக்குது, அங்கே இருக்குது தாரங்கதாரா கெமிக்கல், அதுதான் மிக மிக மோசமானது. அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக அந்த தொழிற்சாலை மூடணும்னு சொல்லலை, பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் அதன் மூலமாக வரலாமே தவிர இதன் மூலமாக வர்றதுக்கான எந்த இடமே உறுதி செய்யப்படலை. இப்போ நீங்கள் ஆலையை வந்து திறக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ அதுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் என்னென்ன விஷயத்த ஆலை தரப்பில் முன்னெடுக்கணும், இல்லை மக்களை எப்படி அவங்க வந்து சம்மதிக்க வைக்கணும், இல்லை அரசை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த சில விஷயங்கள் வந்து முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறைன்னு ஒன்று. முதல் தலைமுறை வந்து ஊரில் உள்ளவங்க பார்த்து முடிவு பண்ணுறது. 2ஆம் தலைமுறை என்பது கொஞ்சம் படித்து வந்து அவங்களுக்குள்ள அறிவு வச்சு முடிவு பண்ணுறது 2ஆம் தலைமுறை. 3ஆம் தலைமுறை என்பது இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது, பல இடங்களில் கொடுத்து கேட்குறது. 4ஆம் தலைமுறை இப்போ என்ன வந்திருக்குன்னா ஐஐடி வந்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஐஐடி வந்து அவன் தான் என்ன பண்ணுறான், தீர்வு காண்றான். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு கல்வி நிறுவனம். அந்த ஐஐடி மூலமாக இருக்கக்கூடிய தரமான சாலைகள், தரமான பாலங்கள் எல்லாம், ஒரு பில்டிங் கட்டினா கூட இந்த பில்டிங் எப்படி இருக்குது என்னங்கிறது ஐஐடி தான் பார்க்குறான். ஐஐடியில் பல இது இருக்குது, ஐஐடி இருக்குது, ஐஐஎம் இருக்குது. ஆனால் எல்லா தொழிற்சாலையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தான் மக்கள் தான் வேணும். தொழிற்சாலை மட்டும் இல்லை, தொழிற்சாலை மட்டும் வச்சு சாப்பிட முடியாது. மக்கள் நலமாக நன்றாக இருக்கப்பட வேண்டும், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அந்த மக்களுக்கு வாழ்வளிக்கின்ற தொழிற்சாலைகள் கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டும். அந்த தொழிற்சாலை என்று சொன்னால் அதனை ஐஐடி போன்ற நிறுவனங்கள் நன்றாக ஆய்வு செய்து பாதுகாக்கப்பட்டு அந்த தொழிற்சாலை நடத்தப்பட வேண்டும். அதில் மாறுபட்ட கருத்தில். அதுக்கெல்லாம் இந்தியாவில் வந்து இப்போ 4ஆம் தலைமுறை வந்துட்டு அது மட்டும் இல்லாமல், இங்கே மட்டும் இல்லாமல் நமக்கு தேவைப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து கூட அதை வந்து அந்த டெக்னிக்கல் தொழில்நுட்ப உதவி கற்றுக்கிடலாம். இப்போ
ஆல்ரெடி இப்போ நீங்கள் வந்து ஐஐடியோட தரக்கட்டுப்பாடை பற்றி பேசுகிறீங்க. ஏற்கனவே நமக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருக்குது, மாநில அளவில் மாசு கட்டுப்பாடு வாரியங்கள் இருக்குது. அவங்க அதுக்கான நிறைய விதிமுறைகளை வச்சுருக்காங்க. அதில் சம்டைம்ஸ் இந்த விதிமீறல்கள் நடக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் 3ஆம் தலைமுறை, நான் சொல்கிறது 4ஆம் தலைமுறை. நீங்கள் சொல்ல மாசு கட்டுப்பாடு வாரியம் இதெல்லாம் 3ஆம் தலைமுறை. அவங்க வந்து பிஇ படிச்சுட்டு இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்க ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் பண்ணுறாங்க, அதுக்கு இல்லைன்னு சொல்லலை. இதில் மேம்பட்டது தான் ஐஐடி 4ஆம் தலைமுறை 4th ஜென்ரேஷன். அவங்கக்கிட்ட கொடுத்து வாங்கணும். அது தேவைப்பட்டால் இன்னும் என்ன பண்ணணும், வெளிநாடுகளில் இது சம்மந்தப்பட்ட ஆய்வுகளிலிருந்து அந்த இதை பாதுகாப்பாக வாங்கலாம். அது பெரிய மேட்டர் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், இன்றைய தினம் அந்த பகுதியில் எங்கள் பகுதியில் வந்து 2.5 கோடி ஏக்கர் நிலம் காட்டுப்பாசனம் இருக்குது. காட்டுப்பாசனம் மழை பெஞ்சாத இது கிடையாது, டெல்டா பகுதி கிடையாது. அதில் ஒரு 10 to இந்த அவங்க ஸ்ரீவைகுண்டம் பகுதி தான் கொஞ்சம் இருக்குது. அந்த தாமிரபரணி ரிவர், ஒட்டப்பிளான் தாலுகா, விளாத்திக்குளம் தாலுகா, கோயில்பட்டி தாலுகா, பார்ட் ஆஃப் தி ஸ்ரீவைகுண்டம் தாலுகா. இந்த தாலுகாவெல்லாம் வந்து மானம் பார்த்த பூமி. இந்த மானம் பார்த்த பூமியில் வந்து என்னென்னா இன்றைக்குள்ள டெக்னாலஜி அப்படியே டெவலப் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 5 குண்டால் 6 குண்டால் எடுத்த மக்காச்சோளம் இன்றைக்கி 25 குண்டால் 30 கிலோ வரைக்கும் 30 குண்டால் வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி. இந்த 30 குண்டால் வர்றதுனால இது ஒரு விவசாயிக்கு ஒரு சிறிய அளவு, பெரிய பாதுகாப்பு இல்லை, ஒரு சிறிய அளவு வருமானம். குறுகிய கால பயிர். அந்த பயிரை போட்டுட்டு வருஷமெல்லாம் காத்திருக்க வேண்டியதில்லை. ஒரு 5 மாதம் 6 மாதம் மட்டும் இருந்தால் போதும். நல்ல தண்ணீர், நல்ல மண், நல்ல உரம், இது மட்டும் இருந்தால் போதும். ஆனால் அந்த பயிர் பண்ணுறதுக்கான உரங்கள் இப்போ நம்ம கையில் இல்லை. உரத்தொழிற்சாலை தூத்துக்குடி ஒன்று தான் இருக்குது. இன்னும் 3-4 தொழிற்சாலை வரப்பட வேண்டும். இப்போ நம்ம 1000 ரூபாய் அந்நிய செலவாணியை கொடுத்துவிட்டு உரங்களை இறக்கி கொண்டிருக்கின்றோம். மாறாக 300 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் மூலப்பொருட்களை வாங்கினால் 700 ரூபாய்க்கு இங்கே உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த மாதிரி தொழிற்சாலை இன்னும் அமைக்கப்பட வேண்டும். அதுவும் ஒரு கெமிக்கல் தொழிற்சாலை தான். ஆகையினால் மக்களுக்கு தேவையான தொழிற்சாலை என்பதும் கண்டிப்பாக வரப்பட வேண்டும். ஒரு தொழிற்சாலை இல்லை, ஸ்பிக்கு மாதிரி 5 தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கே தேவைப்படுது உரத்துக்கு. அது யார், தொழிற்சாலை வர்றது மட்டும் இல்லை, அங்கே வேலை பார்க்குறது மட்டும் இல்லை, விவசாயிகளை காப்பாற்ற. இந்த பாருங்கள், இந்த 2 மாதம் கழிச்சுன்னா உரம் கிடைக்காது. இந்த மழை பெஞ்சு போட்டோன்னா உரம் பிளாக்கில் வைப்பான், உரமே கிடைக்காது. எப்பப்போ எந்தெந்த உரம் போட சொல்லி விவசாய டிபார்ட்மெண்ட் அறிவுறுத்துகிறானோ அந்த நேரத்தில் அந்த உரம் கிடைக்காது. அந்த உரங்களை எல்லாம் அரசாங்கம் எப்படி என்ன பண்ணுறான், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறான், ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறான், அரபு கண்ட்ரியில் இறக்குமதி பண்ணுறான், அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுறான். உரங்களை டிஏபி, யூரியா, என்பிகே, சல்பேட்டு இதெல்லாம் வெளிநாட்டு இறக்குமதி பண்ணுறான். பொட்டாஸ், மோரிட்டோ பொட்டாஸ், என்ன மோரிட்டோ பொட்டாஸ் நேச்சுரல் அது போடுங்க. மற்ற 4மே இங்கே உற்பத்தி பண்ணுறது, ஸ்பெக்கு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஸ்பெக்கு மாதிரி இன்னொரு 5-6 ஆலைகளை போடலாம். இல்லை, மக்கள் ஒரு தேவை இருக்கும்போது அதை எப்படியோ அரசு நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணுங்கிற குரல் வந்து இப்போ தூத்துக்குடியில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து எதிர்ப்புங்கிறது ஒரு பெரிய அளவில் இருந்தது. எதிர்ப்புங்கிறது எப்பவுமே கிடையாது. எதிர்த்தவர்கள் 25%, ஆதரிப்பவர்கள் 75%. எதிர்த்தவர்கள் 25%, ஆதரித்தவர்கள் 75%. 25% எதிர்த்தவர்களுடைய வேகமாக இருந்த காரணத்தினால் 75% பேர் சப்மிஸ் ஆகிட்டாங்க. இப்போ இந்த 25% அப்படி குறைஞ்ச உடனே இந்த 75% அப்படி பையே ஏற்றிக்கிறான். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டெர்லைட்லாம் லாபம் அடைந்தவர்கள் இல்லை, வாழ்வை பெற்றவர்கள், சின்ன தொழில். என்ன மாதிரியான வர்க்கத்தை சேர்ந்தவங்க? லாரி ஓட்டுறவங்க, கடை வச்சுருந்தவங்க, அதை பார்த்து கடை வச்சுருந்தவங்க, வாடகை விட்டு வீடு 4 கிராமத்தில் வீடு வாடகை விட்டுருந்தான். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 500 சதுரடி இருக்கும் அவனுக்கு வீடு. அந்த ஒட்டி இது வீரபாண்டியபுரம், மேலவெட்டான், முடத்தூர், ஐயனடப்பு, கோரம்பள்ளம், சாமிநத்தம், இப்படி 10 கிராமம், 10-20 கிராமம், சின்ன வீடு. 4 தகரத்தை அடைச்சி ஒரு 500 ரூபா 600 ரூபா வாடகை. அவனுக்கு அது பெரிய சமாச்சாரம். நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேர் பயன்படுத்த. நேரடியாக இப்போ அவன் தான் எந்திக்கிறான். அவன் யாருன்னா 75% அவன், எதிர்த்தவன் 25%. அவன் வேகமாக இருந்தான். அந்த வேகமாக இருந்த நேரத்தில் பல்வேறு காரணங்கள், அரசு காரணங்கள், துப்பாக்கிச்சூடு, அந்த அன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய முதலமைச்சர் எல்லாத்துடைய காரணத்தினால இவங்க வேகமாக இருந்தால் வெளிநாட்டு சதி,
குறிப்பாக வெளிநாட்டு சதி மட்டும் இல்லாமல் சில மதவாதிகள் எல்லாம் தோண்டினாங்க அதை. ஆகையினால அவங்களை எதுக்க முடியல. நீங்கள் ஸ்டெர்லைட் வேணான்னு சொல்லி சர்ச்சிலேருந்து வராங்க, எதுக்கு வராங்க? இல்லை, அவங்க அந்த மக்களோட எல்லா சர்ச்சுக்கு இந்த ஊர்காரெல்லாம் வரணும். அந்த சுற்றி உள்ள ஊர்காரம் வந்து இது பாஜகவோட குரல் மாதிரிலாம் இருக்கு. அவங்க தான் வந்து ஒரு மத ரீதியா ஒரு நான் நேரில் பார்த்தேன். நான் பாஜாவை உன்னரம் நான் ஏற்பாங்க. பாஜாவை இது பண்ணுறவல்ல, இருந்த கிரவுண்ட் ரியாலிட்டி. அந்த கூட்டம் எங்கே கூடிச்சுன்னு தான் கேட்டோம். ஏன்னா அந்த கூட்டம் எங்கே கூடியிருக்கணும், ஸ்டெர்லைட் ஆலை எங்கே இருந்ததோ அந்த பத்து உள்ள கிராமத்தான் அவனுக்கு தான் முதல்ல பாதிப்பு இருக்க முடியும். அவன் தானே இப்போ வந்திருக்கணும். அதை சுற்றி 20 கிராமம் இருக்குது. இவங்க போய் அங்கே சில ஆள் துண்டி விட்டு வச்சு கையில் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்தது இங்கே தான் வந்தாங்க. இது நான் பாஜக மாதிரி சொல்ல நினைக்கிறத ஒரு மாதத்தை சொல்கிறதுக்காக இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சின்ன கடைகள் இல்லை சின்ன நிறுவனங்களை வந்து ஒரு மக்கள் போராட்டம் வந்து த்ரெட் பண்ண முடியும். இப்போ வந்து வேதாந்தா வந்து சின்ன குரூப் கிடையாது, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, உலகம் ஃபுல்லாக அவனோட நிறுவன ஆலைகளை வச்சுருக்கிறான். அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை வந்தால் எப்படி தீர்க்கணுங்கிறது தெரியும். ஒரு நீதிமன்றத்திலேயோ இல்லை அரசியல்வாதிகள் மத்தியிலேயோ எப்படி லாபி பண்ணணுங்கிறது தெரியும். அப்படி ஒரு ஒரு சர்வதேச நிறுவனத்தை இந்த ஒரு குறுங்குழு மக்கள் வந்து போராடி அவங்கள வீழ்த்திட முடியுமா? ஏதோ உண்மையான காரணம் இருக்க போய் தானே மூடக்கூடிய நிலைமை வந்திருக்கு. உண்மையான காரணம் வந்து இந்த ஸ்டெர்லைட்டுடைய வேதாந்தா இருக்கு இல்லையா, வேதாந்தா குரூப்புக்கு என்ன செல்வாக்குன்னு தெரியல. ஆனால் வேதாந்தாவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு எதிராக உள்ளவர்கள் வந்து பலம் பொருந்தியவாக இருக்கிறாங்க. அந்த இருக்கிறனால தான் குஜராத்தில் அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி போட முடிஞ்சது, ராஜஸ்தானில் போட முடிஞ்சது, ஒரிசாவில் போட முடிஞ்சது. இல்லைன்னா எங்கே தடுத்துருக்கணும். நீங்கள் இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லுங்க. ஜார்க்கண்ட், பீகார், ராமகுண்டம், ஆந்திர பிரதேஷ், இங்கெல்லாம் ஆந்திராவோட பரவாயில்ல, ராமகுண்டம் பரவாயில்ல, இங்கெல்லாம் வந்து தரையிலிருந்து 1000 அடி 2000 அடி கீழே போகணும். எங்கே நிலக்கரி போவோம், சிலிண்டரை மாட்டிட்டு போவான். அங்கே சின்ன சின்ன வண்டி விட்டுருப்பான், இப்போ இந்த ட்ரெயின் மாதிரி ஒன்று விட்டுருப்பான். அதில் கொண்டு லோட் பண்ணுவான். அவனுக்கு எதாவது பிரச்சனைனா அங்கேருந்து இழுத்து விட்டுனா மேலே அப்படியே சக்கரை இழுத்துருவான் மேலே. அவ்வளவு மோசமான இடங்கள் இருந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த தொழிலாளி அந்த கறியை வந்து அதை எடுக்கணும், நிலக்கரியை. அது உழைப்பு, அவனுடைய பிழைப்பு, அது போகட்டும். அதில் நாட்டு இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல வந்தான். இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த தென் மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது தூத்துக்குடி தான் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் அதிகமாக உள்ள ஒரு மாவட்டம். இப்போ அங்கே வந்து அந்த தொழிற்சாலைகள் தவிர்த்துக்கிட்டு மற்ற தொழில்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? தூத்துக்குடியில் வந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலை எல்லாமே போய்விட்டது. இப்போ எந்த தொழிற்சாலையும் வர்றதுக்கு பயந்து போயிருக்கிறாங்க. இன்றைய தினம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தொழிற்சாலை கொண்டு வந்து வேகமாக இருக்கிறாங்க. ஆனால் எதுவும் அவங்க வர மாதிரி தெரியல. முதல்ல வந்து அவங்க இந்த தொழிற்சாலை கொண்டு வந்தாங்க, இது நம்ம வின்பாஸ்ட். அந்த வின்பாஸ்ட் எந்த அளவுக்கு வந்ததுன்னு தெரியல, ஓடுதான் தெரியல. நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இந்த மார்க்கெட்டில் அது எப்படி பண்ணப்போன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வேறு தொழிற்சாலை பண்ணுறதுக்கான எல்லா முடிவுகளும் எடுத்தால் கூட எந்த தொழிற்சாலையுமே அது அதில் இல்லை. இதுக்கு மத்தியில் நீங்கள் திருநெல்வேலி இருந்தால் கூட உங்களுக்கு என்ன பெரிய லாபம்னு கேட்டிங்கன்னா, 3 பெரிய தொழிற்சாலை, ஒவ்வொன்றிலையும் 50,000 பேர் வேலை பார்க்கக்கூடிய தொழிற்சாலை அங்கே இருக்குது. ஒன்று மகேந்திரகிரி, இன்னொன்று கூடங்குளம், இன்னொன்று அங்கே கட்டோமன் நேவி போர்ஸ். இந்த 3மே மிகப்பெரிய, ஒவ்வொன்றிலையும் 50,000 பேர் 1,00,000 பேர் வேலை பார்க்கக்கூடிய அளவு. ஆகையினால இந்தியா டுடே வந்து ஒரு 15 வருஷம் இந்த சர்வே எடுத்தாங்க. தமிழ்நாட்டிலே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாத ஒரே மாவட்டம் எதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தது. கன்னியாகுமரி கொஞ்சம் அப்படி திருநெல்வேலி இருந்தது. ஏன்னா இவங்க போகிறாங்க போய் வேலை பார்த்தாங்க. 2 விதமானது. ஒன்று தொழிலாளி அங்கே வேலை போயிடுவான், படித்தவங்க எங்கேயோ வேலை போவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதே நிலை தூத்துக்குடியில் இருந்தது. இப்போ அந்த நிலை இல்லை. தூத்துக்குடியில் எந்த தொழிற்சாலையுமே இல்லை. இப்போ தொழிற்சாலை இல்லாத பிற தொழில்கள் என்ன இருக்குது அந்த மக்களுக்கு? பிற தொழில் வாய்ப்புகள் அங்கே டெக்ஸ்டைல் மில் இருந்தது. அது காலத்தால் டெக்னிக்கல் நாலேஜில் அது மாறி போச்சு. அது இப்போ இருக்கக்கூடியது பெரிய தொழிற்சாலைங்கிறது துறைமுகம் ஒன்று, இன்னொன்று வந்து உர தொழிற்சாலை ஸ்பிக்கு, இன்னொன்று தாரங்கரா, இன்னொன்று ஹெவி வாட்ரு. மத்திய அரசுடைய நிறுவனமான சிர்கோனியம்னு சொல்லி மத்திய அரசு தேவை. இது 4 தான் இருக்குது. முந்தி வந்து இதே நிப்பாட்டாங்க. இது இந்த கனிம வளங்கள் இப்போ தான் நீ தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க சொல்லி. அது நாட்டுக்கு தேவையான ஒன்று. ஏன்னா
இப்போ நம்ம வளர்ந்து வரக்கூடிய இந்த செமிகண்டக்டரு, இல்லை பேட்டரி காரு, இதுக்கெல்லாம் மூலப்பொருள்லாம் இதான் மூலப்பொருள். அது டெலிஃபோனுடைய இதெல்லாம். இந்த மூலப்பொருளுங்கெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. கோடிக்கணக்கான மூலப்பொருள் தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்குது. அதை எடுத்து முந்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ காரணத்து நின்று போச்சு. அது வந்தால் அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட 3-4 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அது இப்போ நின்று போச்சு. அது ஒரு காரணம். இப்போ இருக்கக்கூடிய தொழிற்சாலை என்பது துறைமுகம், உரத்தொழிற்சாலை, தாரங்கார கெமிக்கலு, ஹெவி வாட்ரு, சிர்கோனியம், அவ்வளோதான் தொழிற்சாலை. இப்போ தூத்துக்குடி வந்து ஒரு கடல் எல்லை சார்ந்த மாவட்டம். அங்கே வந்து ஏற்கனவே காலங்காலமாக அவங்க வந்து மீன் பிடிக்கிறதையும் அது சார்ந்த உப தொழிலான உப்பளம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுட்டு வராங்க. அதை மேம்படுத்தி தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க முடியாதா? இதெல்லாம் நீ சொல்கிற தொழிலெல்லாம் சுயசார்பு தொழில். மீன்பிடி வந்து யாரையும் எதிர்பார்க்காம எந்த மூலப்பொருள் இல்லாமல் பண்ணக்கூடியது. உப்பும் எந்த மூலப்பொருளும் இல்லாமல் அவங்களே உற்பத்தி பண்ணக்கூடியது. அந்த உப்பு உற்பத்தி தூத்துக்குடியில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ தூத்துக்குடி விரிவடைந்தனால பில்டிங் அதெல்லாம் கட்டுறதுனால இது குறைஞ்சி போச்சு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து தொடர்ந்து அந்த போர் போட்டு உப்பு ஓட்டு எடுத்தோம்னா அந்த உப்புடைய டென்சிட்டி குறைஞ்சிட்டு, அதனால அந்த உப்பு தொழில் அங்கேருந்து நகர்ந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. அப் டு நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு. தூத்துக்குடியில் வந்து ஒரு 50,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி ஆகிட்டு இருந்ததுன்னு சொன்னால் இப்போ 3 லட்சம் ஏக்கர் ஆகுது. ஆனால் தூத்துக்குடியில் வந்து குறையிறதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று டென்சிட்டி குறையிறது காரணம், இன்னொன்று நகரம் விரிவடைறது காரணம். உப்பளங்கள்லாம் விரிவடைஞ்சு வேறு பில்டிங் வந்துட்டுருக்கு. அது ஒரு காரணம். அது தவிர்க்க முடியாது. அதே மாதிரி விவசாயம், இந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா, மீன் ஒரு முக்கியமான மீன்பிடி தொழில், முக்கியமான தொழில். அது சுயசார்பு. அந்த மீன்பிடி தொழில் வந்து வாங்கி வெளியே வெளி மாவட்டங்களுக்கு போய் அவங்க உபயோகப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உள் மார்க்கெட்டு நல்லா திக்காக இருந்தால் தான் ரேட்டு கூடும். அது யார் பையர்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெர்லைட்டு மாதிரி ஸ்பிக்கு மாதிரி இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் பணிபுரிகிறவங்க அதை வாங்கணும். அடுத்தபடி வந்து எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொஞ்சம் இடங்கள் மட்டும்தான் டெல்டா பகுதி, தாமிரபரணி பாய்கிறது. மீதி எல்லாமே வந்து அதாவது கரிசல் காடும்பாங்க. கரிசல் காடு மழை பெஞ்சால் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். ஆகையினால இவர்கள் நம்பியிருக்கிறது பூரா தொழிற்சாலையை தான். அந்த விவசாயி பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் 99% அவங்க விவசாயத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க. 10 பேர் பார்க்குற இடத்துல இப்போ 2 பேர் போதும். டிராக்டர் மருந்து எல்லாம் மிஷின் வந்ததுனால. ஆனாலும் விவசாயம் வந்து அவன் உயிராக நினைப்பான். டெல்டா பகுதியில் வாழக்கூடியவங்க எங்கேயே கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, தாமிரபரணி இருந்தாலும் சரி, காவிரியாக வைகை அந்த இருந்தாலும் சரி. ஆகையினால அது போக கரிசல் காடு என்று சொல்லக்கூடிய வானம் பார்த்த பூமி, மழை பெய்தால்தான் விவசாயம் பண்ணக்கூடிய பூமி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா மழை பெஞ்சால் நல்லா விளையும். ஆனால் நம்பியிருக்க முடியாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடியது ஒரு வருடத்துக்கு 4 மாதம் அல்லது 5 மாதம் தான். எல்லா பயிர்களும் மக்காச்சோளமோ, பருத்தியோ, உளுந்தோ, பாசிப்பயிரோ, தட்டைப்பயிரோ, இது எல்லாமே வந்து 4 மாதம் 5 மாதம் பயிர் தான். அதனால் வந்து வெளியே வேலை பார்க்க போவாங்க. இன்றைய சூழ்நிலையில் எல்லா கிராமத்துலேயும் எல்லா குடும்பத்துலேயும் ஒரு 5லேருந்து 10-12% பையங்க படித்து ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 4-5% வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் குடும்பம் ஓரளவுக்கு பழைய வறுமை நிலையிலேருந்து மாறி வந்திருக்காங்க. இருந்தாலும் வேலைவாய்ப்பு என்பது அங்கே கண்டிப்பாக தொழிற்சாலை இருக்கப்பட வேண்டும். ஒப்பளங்கள் இன்றைய தினம் அழிந்து வருகிறது. அழிந்து வருகிறது சொல்ல மாட்டோம், அது குறைந்து வருகிறது. குறைந்து வருவதற்கான காரணம் வந்து வேறு விவசாயம் என்பது ஒரு சின்ன பகுதி. தாமிரபரணியில் வளநாடு இந்த மாதிரி பகுதியில் தான் சின்ன பகுதி. அந்த தவிர மீது திருநெல்வேலியில் இருக்கும். இது ஜாஸ்தி இல்லை. தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் கூட இல்லை. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் அதுக்கு முந்தைய தேர்தலையும் ஸ்டெர்லைட் ஒரு முக்கிய பேசு பொருளாக இருந்தது. இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு அல்லது தொடர்ந்து மூடியே இருக்கணுங்கிற விஷயம் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குமா? எந்த நிலைப்பாடு எடுக்கிறவங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டெர்லைட் ஆலை வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து நடந்த துப்பாக்கி சூடு, அன்றைய இருந்த எதிர்க்கட்சிகள் பூராமே வந்து இதை ஒரு பேசும் பொருளாக்கி இதை ஒரு தீராத வடுவாக உண்டு பண்ணிட்டாங்க. பேசும் பொருளாக்கி தீராத வடுவாக உண்டு பண்ணிட்டாங்க. ஆகையினால இன்னும் வந்து ஸ்டெர்லைட் என்பது ஒரு தீண்டத்தகாத ஒரு பொருள் மாதிரி மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆகையினால அரசியல்வாதிகளை தொடர்றதுக்கு பயப்படுறாங்க. ஸ்டெர்லைட்டை ஆதரித்தால் நாம் ஏதோ தப்பு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. எல்லாருடைய மனதிலும் ஸ்டெர்லைட் வர வேண்டும் என்று சொல்ல நினைப்பிருக்கின்றது. அது ஒரு இருக்கட்டும். ஆனால் ஸ்டெர்லைட்டை விட பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி 98 பேர் செத்து போனான். எப்படி செத்து போனான்?
கள்ளச்சாராயம் குடிச்சு எப்படி செத்து போனாங்க? கள்ளச்சாராயம் குடிச்சது 2 பேர், அவனை பார்க்க வந்து 3 பேர் செத்து போகிறான். உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே உள்ள கலெக்டரும் அங்கே உள்ள எம்எல்ஏவும் இந்த சாவு கள்ளச்சாராயத்தில் அல்ல, அவனுக்கு வேறு நோய் இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த மரணத்துக்கு வந்தவங்க பார்த்தீங்களா, மற்ற ஆட்க இவங்க சாப்பிட்டு தான் இந்த 88 பேர் செத்து போனான். இது ஒரு பேசும் பொருளே ஆகலை. கள்ளக்குறிச்சியில் ஒரு ஸ்கூல் அடிச்சு நோக்குனாங்க, இது பேசும் பொருளே ஆகலை. வேங்கவேல் இருக்குது பார்த்தீங்களா, அது பேசும் பொருள் ஆகலை. அது பேசும் பொருள் ஆக்கிறதுக்கு அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம், இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க அவங்க அவ்வளோ தூரமாக எஃபெக்டிவாக பண்ண முடியல. அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தாங்க, அரசு சார்பில் மன்னிப்பு கேட்க. அந்த ஸ்டெர்லைட்டு எந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கொண்டு போனாங்க மக்கள் மத்தியில், அந்த அளவுக்கு இந்த விதத்தை கொண்டு போக முடியல. லாக்அப் டெத்து 4 டெத்து 5 டெத்து ஆகிருக்கு தமிழ்நாட்டில். இப்போ அதெல்லாம் கொண்டு போக முடியல. அவங்க வேகமாக கொண்டு போனாங்க. பென்னி ஜெயராஜ் மாதிரி அதுக்கு 3-4 டெத்தாக இருக்குது. மெட்ராஸில் வந்து பார்க்லண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு அடித்து அசம்பிளிலே இல்லை அவன் நோயால் செத்து போனான்னு சொல்லி, அதுக்கு பிறகு வந்து இப்போ போலீஸ் ரிப்போர்ட் வந்து இல்லை போலீஸ் அடித்தாலும் செத்து போனான்னு சொல்லி சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து நான் டிவியில் பார்த்து எப்படி தெரிஞ்சிட்டேன்னு சொன்னாரோ அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணார், முதல்ல வந்து இல்லை அசம்பிளிலே மறுக்கிறாரு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மரணம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு முதல்ல வந்து இல்லை இது வந்து இணை நோயாளி இறந்து போகிறோம் நாங்கள். இல்லை, கள்ளக்குறிச்சிக்கு வந்து அது மாவட்ட ஆட்சியர் தான் வந்து மாவட்ட ஆட்சியர் தான், அதுவும் மாவட்ட ஆட்சியர் தான், இது மாவட்ட ஆட்சியர் தான். அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்ன மாதிரி இந்த மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருப்பார் இல்லையா? அது தப்பு இல்லை. அப்படித்தான் நிர்வாகம் என்பது இந்த முதலமைச்சர்கிட்ட எல்லாம் நேரம் பேச மாவட்ட ஆட்சியர்னு சொல்லணும், மாவட்ட காவல்துறை சொல்லணும். அது அவரும் சொல்லியிருக்காரு, இவரும் சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை பேசும் பொருளாக்கிட்டாங்க ஸ்டெர்லைட்டை. இல்லை, அது 13 பேர் துப்பாக்கி சூடில், இது 80 பேர் செத்து போனான். இல்லை, இது வந்து அவங்களே கள்ளச்சாராயம் குடிச்சு இது அவங்களே அங்கே போனதான சுற்றம். இல்லை, அது காவல்துறை இதை ஈக்குவலைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. சரி, ஓகே. அது இல்லை, ஈக்குவலைஸ் பண்ணுறது சொல்லலை. ஈக்குவலைஸ் பண்ணுறது அதுக்கு சொல்லலை. தவறு நடந்துட்டு அந்த தவறை வந்து ஹைலைட் பண்ணது. இங்கே ஹைலைட் பண்ணாது. அது எதிர்கட்சிகள் இல்லை ஹைலைட் பண்ணாது. ஏன் காரணம் என்று சொல்லு. நீங்கள் 13 பேர் பெருசா 88 பேர் பெருசான்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ அது மாதிரி வந்து எத்தனை லாக்அப் மரணம் நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் ஹைலைட் பண்ண முடியல. இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சி பூரா ஓரணியில் ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள், அன்றைக்கு எதிர்த்த கட்சிகள், அன்றைக்கு எதிர்த்த நடிகர்கள், அன்றைக்கு எதிர்த்த எல்லா இடதுசாரிகள் எல்லாமே வந்து பேருக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு தொழிற்சங்கம் அமைக்கணும்னு சொன்னால் நீங்கள் நினைச்சா கூட இன்றைக்கி போய் ஒரு 7 பேர் அந்த தொழிற்சாலை இருக்கணும், அதில் உட்பட்டவனாக இருக்கணும், 7 பேர் இருக்கணும். 7 பேர் சட்ட ரீதியாக இருந்தால் அவன் தொழிற்சங்கத்தை சாதாரண கிளர்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவான். உடனே வாங்குவான், ரிஜிஸ்டர் பண்ணுவான். பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான், ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவான். ஒரு இடத்தையும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவான். அங்கேருந்து ஒரு அதிகாரி வருவார், ஒரு கூட்டம் போடுவார். இது மாதிரி தொழிற்சங்கம்மா நீங்கள் 7 பேரா இது மாதிரி செயலாளரான்னு கேட்போம். ஆமான்னு சொன்னால் உடனே என்ன பண்ண, திரும்பி போய் ஒரு நம்பரை வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் இது. ஆனால் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கின்ற இடதுசாரி கட்சி ஒரு தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க இல்லையா? அதனால் வந்து அது வந்து ஸ்டெர்லைட் என்பது ஒரு வேகமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அது எல்லாரும் சேர்ந்து வேகமாக அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குனால அது பேசும் பொருளாக இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதை விட பல மடங்கு இருக்கக்கூடிய, அதை விட 100 மடங்கு இருக்கக்கூடிய, பல மடங்கு இல்லை 100 மடங்கு இருக்கக்கூடிய பொருட்கள் பேசாத பொருளாகிவிட்டது. அப்போ இந்த தேர்தலையும் வந்து ஸ்டெர்லைட் வந்து பெரிய பேசு பொருளாக இருக்காது. இல்லை, பெரிய பேசு பொருளாக இருக்க போய் அதை தொடுவதற்கு அநேகமாக 100% இருந்தால் ஒரு 80% பயப்படுவாங்க. முந்தைய 100% பயந்தவங்க இப்போ 80-70% பயப்படுவாங்க. 80-70 என்று ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நடக்கக்கூடிய சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போராட்டங்கள்லாம் ஒரு பெரிய எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறது காரணம். இப்போ ஐஎன்டியூசி சார்பாக நீங்கள் வந்து ஸ்டெர்லைட் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ மற்ற தொழிற்சங்கங்கள், திமுக அல்லது கம்யூனிஸ்ட், அந்த மற்ற தொழிற்சங்கங்களோட நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்னவா இருக்குது? அந்த எல்லா தொழிற்சங்கமே வந்து அரசியல் சார்ந்த தொழிற்சங்கமாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஒரு ஆளுங்கட்சி ஊழியர்களால் எல்லாமே வேகமாக எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்க போகுது. சிபிஐஎம்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட். தூத்துக்குடியில் வந்து நேஷனல் தேசிய அவங்களுடைய செயற்குழு கூட்டம் நடக்குது. அதில் தீர்மானம் போடுறாங்க, இந்த தொழிற்சாலை பாதுகாப்பாக நடத்தப்பட வேண்டும். அவங்களும் இன்றைக்கி இருக்காங்க. நிலைப்பாடை மாற்றி இருக்கலாம் மக்கள் தேவை. அல்ல மக்கள் நினைச்சா தான் மக்கள் தான் நினைக்கிறேன்னா அது தகுந்த மாதிரி போயிடுது, அவ்வளோதான். இப்போ மக்களோட விருப்பத்துக்கு தானே மக்களோட கரெக்டு செயல்பட முடியும். கரெக்டு. மக்களோட விருப்பம் என்பது கரெக்டு. கூடங்குளம் வேண்டாம் என்பது மக்களோட விருப்பம் வேண்டாம் என்பது. அங்கே இருக்கக்கூடிய 100க்கு 99 பேர், எத்தனை பேர்? கூடங்குளம் என்பது 100க்கு 99 பேர் வேண்டாம் என்பதுதான். ஜெயலலிதா உட்பட, அன்றைய தினம் முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட அதனுடைய டைரக்டர் அனுமன் டைரக்டர் மிஸ்ரா என்ற ஒரு டைரக்டர், அவர் பேரில் இறந்து போனார். அவர் பல முறை முதலமைச்சரை பார்க்க முயற்சித்து முடியாமல் கடைசியாக எப்படியோ ஒரு லேப்பை பிடிச்சி உள்ளே போய் பார்த்துட்டாரு. பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு, இது கண்டிப்பாக வரணும், இது நாட்டுக்கு தேவை சொன்ன பிறகு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ராஜேஷ் தாஸ் என்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஜின்னு நினைக்கிறப்போ, ஐஜி டிஐஜி தெரில, அவரை கூப்பிட்டு நீங்கள் இந்த தொழிற்சாலை கண்டிப்பாக வரணும், கூடங்குளம் அனுமன் நிலையம் அங்கே கண்டிப்பாக வர வேண்டும், ஆனால் சிங்கிள் கேஷுவாலிட்டி கூட வரக்கூடாது. என்ன போலீஸு லட்சிய வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதன் விளைவாக மிகப்பெரிய எதிர்ப்பு, ஸ்டெர்லைட்டை விட இன்னும் 20% எதிர்ப்பாக இருந்தது. இது வந்து தூத்துக்குடி மட்டும்தான், அது கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தமிழ்நாடு போராமையும் எல்லாமே வந்தாங்க. யார் மேதாக்கர் பட்டுக்கார வந்தாங்க, எல்லாருமே இந்தியாவில் உள்ள எல்லாமே வந்தாங்க. ஆனால் அது இன்று சுமூகமாக ஓடி நாட்டிற்கு மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. இப்போ ஸ்டெர்லைட்டால் பாதிப்பு இருந்தாலும் தூத்துக்குடியில் உள்ள எல்லா மக்களும் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்ப்பு வரும்போது எல்லா மக்களும் நேரடியாக தங்களை அதில் இணைச்சிக்கிட்டாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அணி திரண்டதுக்கு எது காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக எல்லாருமே அணி திரளவே இல்லை. நான் அப்போ சொன்ன மாதிரி தான் 25% பேர் அதை திட்டமிட்டு அதை எப்போவுமே வந்து நாட் ஒன் தட் ஸ்டெர்லைட்டு, எந்த ஒரு தொழிற்சாலை வந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கம் அவர் மனதிலே இருந்து கொண்டிருக்கும். ஸ்டெர்லைட்டு மட்டும் இல்லை, குளச்சிலே வரக்கூடிய துறைமுகத்தை விரட்டி விட்டது அப்படித்தான், இணையத்தில் வரக்கூடிய துறைமுகத்தை விரட்டி விட்டது அப்படித்தான். கேட்டிங்களா? அதே மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டெர்லைட் சொல்கிறீங்க இல்லையா, ஸ்டெர்லைட்டை தவிர மற்ற எல்லாமே வந்து அவங்க இது பண்ணாங்க. ஆனால் கூடங்குளத்தை வந்து 100க்கு 100 எதிர்த்தாங்க மக்கள். அன்றைய ஆட்சியாளர் நடந்து கொண்ட முறையினால் அது பாதுகாக்கப்பட்டது. அன்றைய ஆட்சியாளர்கள் நடந்து கொண்ட முறையினால் இது எதிர்க்கப்பட்டது. ஆகையால் தான் இது தன்னெழுச்சியான போராட்டம் இல்லை, தூண்டுகிற போராட்டம். உண்மையிலே வந்து அது தன்னெழுச்சியான போராட்டம் இருந்தால் இன்றைக்கி யாராவது ஸ்டெர்லைட் வேணும்னு சொல்கிறவங்க ஊருக்கு நடப்பட முடியுமா? இல்லை, இப்போவுமே அதுக்கு எதிர்ப்பு இருக்க தானே. இல்லை, எதிர்ப்பு இருந்தால் நடக்க மாட்டேன். யார் எதிர்ப்பு இருக்கா? இப்போ யார் இருக்கிறா? இல்லை, இப்போ கொரோனா நேரத்தில் ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கு வந்து உத்தரவு வந்துச்சு, அதுக்கே பொதுமக்கள் வந்து கொந்தளிச்சு எதிர்ப்பு தெரிவிக்க தான். பொதுமக்கள் இல்லை, அந்த பொதுமக்கள் எதிர்ப்பு குழு, பொதுமக்கள் இல்லை, ஒரு சின்ன குழு எதிர்ப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மட்டும் எப்போ எதிர்ப்பு பண்ணாங்க? ஆனால் அது மாரி ஏன் தயாரித்தாங்க? அது உச்சநீதிமன்ற உத்தரவு உச்சநீதிமன்றம் சொல்லட்டும், இல்லை உலக கோர்ட்டு சொல்லட்டும், தயாரிக்க விடக்கூடாது. இல்லை, தவறு இருந்தால் தவறு இருந்தால் தயாரிக்க விடக்கூடாது. இல்லை என்ன? அப்போ என்ன அர்த்தம்? நீ வந்து ஆக்சிஜன் கூட மக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கூட தயாரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன உள்நோக்கம்? இல்லை, ஸ்டெர்லைட் வரக்கூடாது நியாயமானது, தாமிராலை வரக்கூடாது நியாயமானது. அங்கே மக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் தயாரிக்கிறது. ஆக்சிஜன் தயாரிப்புங்கிற பேரில் ஒரு மறுபடி தாமிர தயாரிப்பில் இறங்கிடுவாங்கங்கிற பயத்தில் அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தாமிரம் தயாரித்தா என்ன பயம் வந்துடும்? என்ன வந்துடும்? 20 வருஷம் என்ன மறுபடி 20 வருஷம் வந்து என்ன? நீங்கள் இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைலாம் எடுத்து பாருங்கள். நான் வந்து ஒரு தொழிற்சாலைக்கு ஆதரவாக பேச நினைக்கக்கூடாது. விபத்து என்பது வரக்கூடாது, விபத்து எல்லா இடத்துலையும் வரக்கூடியது. மற்ற இடத்துல வரக்கூடிய விபத்துக்கும் இந்த விபத்துக்கும் பாருங்க, ஒன்று அச்சம் என்பது அல்ல, சில நபர்களுடைய தூண்டுதல், அவ்வளோதான். நீங்கள் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற தொழிற்சங்கத்தில் அமைப்பு செயலாளராக இருந்தாலும் ஸ்டெர்லைட் உள்ளிட்ட புதிய தொழிற்சாலைகளோட தேவை குறித்து உங்களோட கருத்தை உறக்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம். வணக்கம் சார்.